ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக நாய் வளர்க்குறவங்களுக்கு ஒரு சில பிரச்சனை இருக்கும். நம்ம கூப்பிட்டா வராது, ரெஸ்பான்ஸே பண்ணாது, ஹேண்ட் ஷேக் கேட்டால் கொடுக்காது. இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் போகிறது. அந்த மாதிரி தான் லியோவும் வாங்கிட்டு வந்த ஒரு 2-3 வாரமாக வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் போச்சு. அம்மாவும் நிறையா வந்தாங்க, நாய் வேறு அப்படி வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் போகுது அப்படின்னு நிறையா சொன்னாங்க. ஆனால் இப்போ அந்த பிரச்சனை குறைஞ்சிருச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, லியோ எங்கே பாத்ரூம் போகணும், இந்த வீட்டுக்கு வெளியே தான் பாத்ரூம் போகணும் அப்படின்றத புரிய வச்சாச்சு. பாருங்க, இங்கே தான் பாத்ரூம் போவான். இந்த சைடு தான் பாத்ரூம் போவான். பாருங்க, அவன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா எப்படி பாத்ரூம் போறேன் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி போன வீடியோவில் ஒரு சில பேர் லியோக்காக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். மொதல் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க பேர் ஒழுங்காக தெரில, லியோனல் மெஸ்ஸி அப்படின்றது சேனல் பேர். டாக்ஸை ஓவராக ஸ்டெப்ஸில் ஏற வேணாம், லெக் இஷ்யூஸ் வரும், பப்பி க்ரோத் டைமில் அது போன்ஸ் வீக்காக இருக்கும். ஸோ கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, நம்மளும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். போன வீடியோவில் ஏறிக்கும் பார்த்தீங்க, அதை பார்த்துருப்பாங்க போல். அப்புறமா நம்ம அந்த எக்கு எப்படி கொடுக்குறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதை ரைஸ்லேயே மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டால் ரைஸு, எக் ரைஸு, கர்ட் ரைஸு, சிக்கன் ரைஸ், இந்த மாதிரி வெரைட்டியாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் போன வீடியோவில் சொன்னவங்க, சிவா அப்படின்ற டாக்டர் ஹைதராபாத்லன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா சஞ்சய் அப்படின்றவங்க, கிவ் லியோ சம் கோகோனட் ஆயில் இன் ஹிஸ் ஃபுட், இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்மளும் சாப்பாடு கொடுக்கும்போது கொஞ்சம் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் லியோ சாப்பிட்டதுக்கு அப்புறமா எப்படி பாத்ரூம் போகிறான் அப்படின்றத காட்டணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, வாங்க போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா லியோவுக்கு லஞ்ச் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சூடாக இருக்குது. அது ஆடுற வரைக்கும் கொஞ்சமாக இதுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுப்போம். நம்ம டாக்ஸ்க்கு பொதுவாக அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது நம்ம கையிலே கொடுக்க பாருங்கள். ஏன்னா அதுக்கு சாப்பிடவே பிடிக்காத ஒரு ஃபுட்டாக இருந்தாலுமே நம்ம கையில் கொடுக்கும்போது அது நல்லா பாசமாக சாப்பிடும். இந்த மாதிரி நாய்க்கு ஸ்நாக்ஸ் நம்ம கையில் கொடுக்கும்போது அது கையை நக்கும், அப்புறம் கடிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்படிலாம் இருந்தால் நாயே வளர்க்க முடியாது. டாக்ஸுக்கு நம்ம பாசத்தை மட்டும் ஃபுல்லாக கொடுத்து வளர்க்கணும். சரி வாங்க, இப்போ சாப்பாடு ஆறி இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க லியோவுக்கு சாப்பாடு போகணும். வா லியோ, வா 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 லியோ, இங்கே வாடா. இது எப்பயும் பண்ணுறது போல தான் பண்ணியிருக்கேன். பீன்ஸு, ஈரல் இதெல்லாம் போட்டு வேக வச்ச சாப்பாடு தான், அதனால தான் காமிக்கல. இப்போ நல்லாவே ஆறிடுச்சுங்க பாருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா லியோவுக்கு அப்படியே தட்டில் போட்டு கொடுப்போம். கொடுப்போம், போட்டாச்சு. லியோ வா 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 வா, இங்கே வா, இங்கே வா, அங்கே போ. சிட் லியோ, சிட், ஸ்டே 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 ஸ்டே. இது குட்டி பப்பின்றனால ஒரு 2-3 மாதத்துக்கு இந்த மாதிரி தினமும் சாப்பாடு வைக்கும்போது ஸ்டேன்னு சொல்லி பழக்கிறோம். சும்மா ஒரு செக்கப் தான். லியோ ஸ்டே, ஈட் சொல்லிடலாமா? லியோ ஈட் ஈட் ஈட். பரவாயில்ல, இந்த மாதிரி தினமும் சொல்லி கொடுத்தேன்னா ஒரு 2-3 மாதத்துக்கு தான் ஸ்டேன்ற சொல்லணும். அப்புறமா கை காமிச்சாலே அது ஸ்டே ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும். நல்லா சாப்பிட்டோம். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா லியோ இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாதியிலேயே பாத்ரூம் போயிடும். அல்லது முழுசாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு கேட்கும். இப்போ பார்ப்போம், பாதியிலேயே போதா இல்லாட்டி முழுசாக சாப்பிடுதான்னு. ரொம்ப பசியாக இருந்துச்சுன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ரும். இந்த மாதிரி கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சுன்னா பாதியிலேயே பாத்ரூம் போக போகுது அப்படின்ட்டு ஒரு இது. அந்த மாதிரி பாதியிலேயே பாத்ரூம் போயிடுச்சுன்னா பாத்ரூம் போயிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு முடிச்சிடும். என்றைக்குமே சாப்பாடு மிச்சம் வைக்காது, ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிடும். பாருங்க, நல்லா சாப்பிட்றேன். இந்த மாதிரி சாப்பிடும் போது இந்த மாதிரி தடவி கொடுத்துட்டே இருக்கணும். இப்படி கொடுக்க மறந்துட்டோன்னா நம்மளே பக்கத்தில் போகும்போது கடிக்க வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், சொன்ன மாதிரியே பாதியிலே கிளம்பிட்டேன். பாருங்கள், பாத்ரூம் போக கிளம்பிட்டேன். பாருங்கள், அந்த கட்டில் கடியில் யூரின் போயிட்டு அதுக்கப்புறமா தான் பாத்ரூம் போவேன். முடிஞ்சா காட்டுறேன் பாருங்கள். பாருங்க, இங்கே யூரின் போயிடுச்சு. பரவாயில்ல, வீட்டுக்கு வெளியே வந்துட்டான். யூரின் வந்தையும் என்னன்னு தெரில, இன்னும் பாத்ரூம் போல், காலையிலேயே போயிட்டான் போல். பாருங்க, கட்டில் கடியில் போயிருக்கான். அதான் இன்னும் போகல அவன்.
நம்ம லியோவுக்கு வீட்டுக்கு வெளியே தான் பாத்ரூம் போகணும் அப்படின்னு எப்படி ட்ரெயின் பண்ணேன் அப்படின்றத இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா லியோ சாப்பிட்டாச்சு. அப்புறம் பாத்ரூம் போயிட்டேன். காலையிலேயே பாத்ரூம் போனாலும் இப்போ போகல, யூரின் மட்டும் போயிருக்கேன். எல்லா வேலையும் முடிஞ்சு ரெஸ்ட் எடுக்கிறது தான். வெளியே அடிக்கிற வெயிலுக்கு வந்து எங்கே தண்ணி இருக்கோ அவங்க வந்து தூங்கிடுவான். அதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல வந்து தண்ணி ஊற்றி விட்டோன்னா வந்து தூங்கிடுவேன். பாருங்க, இப்போ நம்ம சொன்னோன்னே வந்து தூங்க. லியோ அங்கே வா, லியோ வா வா, இங்கே வந்து தூங்கு. அங்கே உட்கார் தூங்கு. பாருங்க, தண்ணி ஊற்றி விட்டோன்னே தினமும் இப்படி வந்து வெயிலுக்கு இங்கே தண்ணி ஊற்றட்டுனா வந்து தூங்கிடுவேன். வெயில் தாங்க முடியல போல். இந்த மாதிரி ஃபாரின் ப்ரீடு நம்ம ஊர் நாயாக இருந்துச்சுன்னா அந்த வெயிலெலாம் தாங்கிக்கிறோம். இது இந்த லேபுன்ற ஃபாரின் ப்ரீடில், அதனால தான் வெயில் தாங்க முடியல. பாருங்க எவ்வளோ இதாகுதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். லியோ பாய் சொல்லுங்க. பாய், நான் தூங்குறேன்ட்டேன்.